வராகிய வழிபாடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும்? நம்ம அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்கிறோம், இல்லை கேடு விளைவிக்கிறோம், கெடுதல் நினைக்கிறவன் வராகிய வணங்கினா கண்டிப்பா அவனுக்கான அழிவுங்கிறது நிச்சயம். வராகிக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேளல் தான். அவளோட பேரு கேளல். கேளல்ங்கிறது தான் ஆதி பேரு. ஆதி மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம வராகிய அணிதான். எப்படி அப்படின்னாக்கா ஆதி தமிழன் ஆதி மாந்தர் யாரை வணங்கினா அப்படின்னு பார்த்தாக்கா தன்னை சுற்றி இருக்க தன் கூட வாழ்ந்த தன் கூட பழகின உயிரினங்களை தான் அவன் கடவுளை வழிபட ஆரம்பிச்சான். கார்த்திகேயன் ஒரு பேரே முருகனுக்கு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முருகன் தான் அவர் மிசைவன் முருகன் தான், அவ்வளவுதான். கார்த்திகேயன்கிற பேரே புகுத்தப்பட்டது தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் இருக்காங்க. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுகின்றோம். வணக்கம் சார். ஆக்சுவலாக வராகி அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக அந்த அம்மா உருவானதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு. என்னன்னா சிலருக்கு என்னன்னா அது புகுத்தப்பட்ட தெய்வமா இன்னைக்கு தான் இப்போதான் ஒரு 5 வருட காலங்கள்ல பல பேருக்கும் வராகி வராகி வராகின்ட்டு தெரிய ஆரம்பிச்சதுனால அது புகுத்தப்பட்ட தெய்வமா இல்லைன்னா இப்போ லேட்டஸ்ட் தெய்வமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் மக்களுக்கு என்னன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க தெய்வத்தை மாற்றுறது, 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு தெய்வத்தை ட்ரெண்ட் பண்ணுறது, இதனால அது புகுத்தப்பட்ட தெய்வமா அப்படிங்கிறதுக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கு. இப்போது வராகிங்கிறவ யார் அப்படின்னாக்கா ஆதி தெய்வம். இப்போ நம்ம எப்படி குறிஞ்சி நிலத்தின் அதிபதி யார், நம்ம சேவன் முருகன் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க. நம்ம அந்த தமிழ்குடி மண்ணோட ஆதி தெய்வங்கள் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா முருகன், அதுக்கப்புறம் கொற்றவை, இவங்க கேளல், அதாவது வராகி அன்னை, இவங்கெல்லாம் தான் ஆதி இந்த நிலத்துக்கான ஆதி தேவதைகள் யாருன்னா இவங்க தான். இப்போ வராகி எப்படி நம்ம முதல்ல நம்மளை சுற்றி இருக்கவங்கள தான். இப்போ எல்லாருக்கும் பல அந்த ஐயப்பாடு இருக்கும். என்னன்னா நம்ம கும்புற எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துக்கும் மிருகத்தோட முகம் தான் இருக்கும். எல்லாருக்கும் அதில் ஒரு ஐயப்பாடு இருக்கும். என்ன எல்லாம் அதை சிலர் அதை புரிஞ்சுக்கிறாங்க, சிலருக்கு புரியல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா அதாவது ஆதி தமிழன் ஆதி மாந்தர் யாரை வணங்கினா அப்படின்னு பார்த்தாக்கா தன்னை சுற்றி இருக்க தன் கூட வாழ்ந்த தன் கூட பழகின உயிரினங்களை தான் அவன் கடவுளை வழிபட ஆரம்பிச்சான். ஏன் இன்னைக்கும் காலமாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ தூரம் போராட்டம் சண்டை சச்சரவு இருக்கு? அவன் காளமாட்டை அவன் தன்னோட முதல் அவனோட சிநேகிதன் யாருன்னா அந்த காளை மாடு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா. இப்போ நம்ம ஒவ்வொரு தெய்வங்களையும் எடுத்துக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி தெய்வம் அனைவருக்கும் முதல்வன் யாருன்னு விநாயகரத்தை நம்ம கும்பிட்றோம். விநாயகருக்கு யாரை கொண்டு வந்து வச்சாங்கன்னா காட்டுக்கான அந்த ராஜா யார், தலைவன் யாருன்னு பார்த்தாக்கா யானையைத்தான் விநாயகரை நம்ம இன்னைக்கு வழிபாடு பண்ணிடுறோம். நீங்கள் அதே மாதிரி பைரவர் யாரை நாயத்தை நம்ம பைரவரை வழிபாடு பண்ணுறோம். அதே போல் குரங்கு ஆஞ்சநேயரை ஒவ்வொரு இந்த மாதிரி. அப்புறம் மயிலைத்தான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மயிலும் வேலும் தான் முருகனுக்கான அந்த சொல்லே. ஒவ்வொன்றும் இப்படி அந்த ஆதி தெய்வங்களை நம்மளோட நம்ம கூட ஆதி மாந்தர் கூட வாழ்ந்த அவங்கள புலியை இன்னைக்கும் கடவுளாக வழங்குற பழங்குடி மக்கள் இன்னைக்கும் கோத்தகிரியில் இருக்காங்க. உருவமாக சிலையாக வச்சே வழிபடுறவங்க இருக்காங்க. புளியை யாருக்கு கொண்டு வாகனமாக வச்சாங்கன்னா ஐயப்பனுக்கு வச்சாங்க, புளியை அந்த உருவமாக கொண்டாங்க. இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தரும் தன் கூட இருந்த விலங்கினங்களை அவன் தெய்வமாக தான் பாவிக்க ஆரம்பித்தான். அதைத்தான் கும்பிட ஆரம்பித்தான். அந்த இதுதான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா வராகிக்கு யார், வராகி எப்படி உள்ள வந்தா அப்படின்னா வராகிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வராகிங்கிறத பிற மனிதர்கள் கொண்டு வந்த அந்த பெயர். நம்ம அந்த இதுக்குள்ள வாதத்துக்குள்ள போகணும். வராகிக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேளல் தான். அவளோட பேரு கேளல்.
கேளல்ங்கிறது தான் ஆதி பேரு. இன்னொன்று என்னன்னா பன்றிங்கிறது தான் அந்த பேரு. இப்போ இங்க பிற மாந்தர்கள் அந்த பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை மாத்துறதுக்கு வேற மொழியில அதை மாத்தி பண்றாங்க. அதை அதை அப்படியே கூப்பிட்டு வைக்கிறேன். ஏன் லமுரியா கண்டத்துல இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ரீலங்காவை ஒட்டி இருந்த பன்றி நாடுன்னு ஒன்று இருந்தது, பன்றி கொடின்னு இருந்தது. இன்னைக்கு சோழ நாட்டோட புலிக்கொடி எப்படியோ அதே மாதிரி பன்றி கொடின்னு ஒன்று இருந்தது, பன்றி நாடுன்னு ஒன்று இருந்தது. நான் அந்த வரலாறுக்குள்ள நிறைய போனாக்க உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். இந்த கருத்துக்குள்ள இது ஏன் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ ஒரு விஷயத்தை யாராவது கற்றுக் கொடுத்தா தானே அவனுக்கு அந்த விஷயம் என்னங்கிறது தெரியும். இப்போ உழவு தொழிலை யார் கற்றுக் கொடுத்துருப்பா அப்படின்னாக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆதி மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம வராய அணை தான். எப்படி அப்படின்னாக்கா அவங்க அங்கே இருக்கலாம், அதாவது அந்த குறிச்சி நிலத்தில் அந்த நிலத்தில் இருக்கிற இந்த கிழங்கு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வராகி அவனும் தன்னோட தந்தத்தால் தன்னோட தந்தத்தால் அதை உழுது புரண்டு போட்டு அந்த புழுதி புரண்டு போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை புரண்டு போட்டு அதுலேருந்து தான் அதுக்கான உணவை எடுத்து அது உண்ண ஆரம்பிக்குது. அது புரண்டி போட்ட அந்த இடத்துல தான் ஆதி மாந்தர் என்ன பண்ணா தன்னோட திணையை விதைச்சு பயிர் சாகுபடி செய்ய ஆரம்பிக்கலாம். அங்க இருந்துதான் முதல் இது இருக்கு. ஒருத்தருக்கு வழிகாட்டி யாருன்னா இப்போ அன்றது அந்த தொன்று தொட்டே பாத்தீங்கன்னாக்கா வராகியோட இது இருக்கு. இப்போ மற்ற தெய்வங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள இன்னும் ஒரு சில புராணங்கள் நிறைய இதெல்லாம் இருக்கு. நம்ம கன்னிமார்கள் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட இதிகாசங்களும் புராணங்களும் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கும் நெறிமுறைப்படுத்துறதுக்கும் நமக்கு பக்குவப்படுத்தி ஒரு மனிதன் அது ஆதி மாந்தருக்கு எந்த கட்டுப்பாடும் எந்த ஒரு கடமையும் எதுவுமே கிடையாது. நம்மளை கட்டுப்பாடு ஒரு வழிமுறை, ஒரு வழிபாட்டு முறை, அதுக்கான நோக்கத்தை கொண்டு வந்தது தான் நம்மளோட இதிகாசங்களும் புராணங்களும். இப்போ அதில் எல்லாமே இருக்குன்னா அதை நம்மளை நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்கு தான். இங்கே இருந்துதான் இந்த தெய்வங்கள். இப்போ நம்ம முருகனை எப்படி நம்ம மலை மேலே நம்ம வச்சு நம்ம கொண்டாடுறோமோ, இப்போ கொற்றவையை எப்படி நம்ம காட்டுக்கான தேவதையில், இப்போ அதில் எங்கே காளியோட இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வனாந்திரம் காட்டுக்குள்ள தான் காளியை போய் நம்ம அதுதான் கொற்றவையை தான் நம்ம காளியை நம்ம வழிபாடு பண்ணோம். அதே மாதிரி தான் இவங்க வராயன்னு. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. நம்ம இங்க பிற மாந்தர்கள் இங்க அவங்களோட தெய்வத்தை யாரு இப்ப முருகனே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா முருகனுக்கு 6 முகம் இருக்கு, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, கார்த்திகேயன் ஒரு பேரே முருகனுக்கு கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முருகன்னா அவர் மிசையன் முருகன் தான், அவ்வளவுதான். கார்த்திகேயன்கிற பேரே புகுத்தப்பட்டது தான், அவருக்கு புகுத்தப்பட்டது. இதுல போக பாத்தீங்கன்னாக்கா முருகனை என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு 2 பொண்டாட்டிக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இதே கிடையாது. அவர் ஒரு சித்தன். முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சித்தன். அவரோட இதே வேற. ஒரு குறிஞ்சி நிலத்தின் அதிபதி. அந்த நிலத்துக்கான தலைவன் யாருன்னு கேட்டாக்கா முருகன் தான். இப்ப இன்னைக்கு சீமான் எப்படி கையில் எடுத்த அந்த இதை சொல்றாரோ அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. இங்க வெளியில இருந்து எல்லா தெய்வங்களையும் எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கிற தெய்வங்களை நம்ம இதுவே இப்ப நான் சொல்ல போன இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு என் மேல ஒரு வன்மத்தை கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் உண்மை. ரியாலிட்டி என்ன, இங்கே இருந்த தெய்வங்களை யாரையும் கனெக்ட் பண்ண முடியல. அப்போ அது கூட கொண்டு முருகனை கொண்டு கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ முருகனுங்கிறவன் இந்த தமிழ் குடிக்கான சொந்தக்காரன். நீங்கள் அவங்கள போயிட்டு அவனுக்கு 2 பொண்டாட்டி இந்த மாதிரி வள்ளி தெய்வான இதெல்லாம் அது சரி. நம்ம அந்த டாபிக் வேறு மாதிரி போகும், இல்லை அது கான்ட்ரவர்சியாக போகும். விஷயம் இதுதான். யார் ஒருத்தராக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு, இன்னைக்கு இருக்கிற அந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை ஏன் இன்னும் 80s பிறந்தவங்களுக்கு 90s பிறந்தவங்களுக்கு இன்னும் ஒரு சில வரலாறு யாரும் தெரிஞ்சுக்க விரும்பல. என்னவோ யூடியூப்பை பார்த்தோம், இன்ஸ்டாகிராம் பார்த்தோம், அதில் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு போகிறோம். இன்னும் ஒரு பல 100 ஆளை கழிச்சதுக்கு அப்புறமும் என்னென்னா இன்னைக்கு என்ன சொல்கிறோமோ அதுதான் இதை வரலாறாக இருக்க போகுது. முதல்ல வரலாறை திரும்பி பாருங்க, இல்லைன்னா அதை படிங்க. வரலாறு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க யாருமே அதை கையாளுறது கிடையாது. அதுதான் பிரச்சனையே. இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரேன். வராயிங்கிறவன் ஆதி தமிழனுக்கு உழவு தொழிலை கட்டி கொடுத்தவன். ஆதி தெய்வத்துல இந்த மண்ணுக்கான தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா வராய். வராயிங்கிறது அதான் கேளல் அன்னி தான். இப்ப வராயிங்கிற பேரை சொன்னாதான் இன்னைக்கு நான் கொண்டு சேர்க்கறது கேளல்ங்கிற பேர்ல நான் கொண்டு சேர்க்கறது. வராயிங்கிற பேர் சொன்னா தானே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வராயிங்கிறவன் இந்த மண்ணுக்கான தெய்வம், புகுத்தப்பட்ட தெய்வம் கிடையாது. ஆதி காலத்துல இருந்து அவ இருக்கிறா. இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா
நான் கொண்டு பல பேருக்கும் பல வீட்டில் கொண்டு வராகியை நம்ம சேர்த்துருக்கிறதுனால இன்னைக்கு பேசும்படும் தெய்வமா இருக்கு. 6 மாசத்துக்கு ஒருக்க இந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை மாத்துற நிலைமை வராகிக்கு இல்லை. அதுதான் உண்மை. ஆக்சுவலா இப்ப வராகி வழிபாடு பண்றப்போ நிறைய பேர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க, ட்ரெண்டிங்காக எல்லாம் கும்பிடுறாங்க இல்லையா? பொதுவா நீங்க பார்த்த விஷயத்துல வராகிய வழிபாடு பண்ணும் போது என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும்? இல்ல, வராகிய வழிபாடு இப்போ எல்லாரும், அதாவது ஒரு தெய்வத்தை நீங்க வந்து நான் போய் இந்த தெய்வத்தை கோயில்ல போய் நான் சாமி கும்பிட்டேன், இந்த தெய்வத்தை போய் நான் பார்த்தேன் அப்படிங்கறது நீங்க யாரும் முடிவு பண்றது கிடையாது. யார் ஒருத்தனுக்கு அந்த தெய்வம் அவனை நீ என்னோட எனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் செலக்ட் பண்றாங்க. நீ என்னை வந்து வணங்குன்னா என்னைய உனக்கான பிரச்சனைக்கு நான் தான் தீர்வா இருப்பேன்னு சொல்லி அந்த தெய்வம் தான் அவங்கள முடிவு பண்ணுது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம காசு பணம் இருந்தால் நம்ம போய் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்துக்கிறோம், உண்டியில் காசு போட்டோம் நமக்கு நமக்கான எல்லா அருளாசியும் கிடைச்சதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இப்போ வராகி இன்னைக்கு எல்லாரும் கும்பிட்றாங்களான்னா கும்பிட்றாங்க. அது எல்லாரும் கும்பிட்டாக்கா அதுக்குண்டான பலன் கிடைக்குமா? அதுக்கான பலன் கிடையாது. இன்னும் பல பேர் வந்து செய்யற தவறு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, வராகிங்கிறவ நேர்மைக்கானவர், மூர்க்கமானவர், வெற்றிக்கானவர். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க பலரும் என்ன பண்றாங்க, வராகிய கும்பிடுறாங்க. கும்பிட்றதுலாம் தவறு கிடையாது. அவங்களோட அந்த நிலைமை மாறும். அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான நிலைமை உண்டாகும். இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால ஒரு உதாரணம், நான் இங்க வரும்போது அந்த நடந்த நிகழ்வு திருச்சியில இருந்து எனக்கு ஒரு காலம், அதுல ஒரு முக்கியமான இதுல இருக்கிறவங்க அவங்க என்னன்னா, பக்கத்துல இருக்கவங்க ஒரு கோட்டத்துல இருக்காங்க, பக்கத்துல இருக்கிற வீட்டில் இருக்க அம்மா வந்து இவங்களுக்கு எந்த நேரமும் தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அம்மா கூப்பிட்டு என்கிட்ட இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, இவங்க பேருக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரியும் இல்லை ரொம்ப சண்டை போட்டு அசிங்கப்படுத்துற மாதிரியும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது நான் அதுக்கான தீர்வை நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தீர்வு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றது பேசுமா, ஐயா அவங்க வந்து வராகியை கும்பிட்டுட்டு இருக்காங்க, பஞ்சமிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அவங்க வேணும்ட்டு என்கிட்ட வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்னாங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம வராகியை எப்படி கும்பிடலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம், வராகியை யாரெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த உதாரணம் சொல்லலாம். இப்ப அததான் இது யதார்த்தமா அமைஞ்சது. இப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாப்ல. இப்ப அந்த அம்மாவும் இதை கண்டிப்பா பார்க்கத்தானே போகுது. என்னன்னா நம்ம அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்கிறோம், இல்லை கேடு விளைவிக்கிறோம், கெடுதல் நினைக்கிறவன் வராகிய வணங்கினா கண்டிப்பா அவனுக்கான அழிவுங்கிறது நிச்சயம். நீ வராகிய நம்ம கும்பிட்றோம் அதுக்காண்டி வந்து நம்மளா கண்டிப்பா உனக்கு உண்டானதை கண்டிப்பா செய்வான். நீ அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தான் கொஞ்சம் நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த சில மனிதர்களுக்கு அந்த மிதப்பும் தெனாவட்ட அந்த இதை ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு தானுங்கிற அகந்தை வந்துடுது இல்லையா? அப்போ நமக்கு மீறி என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்ககிட்ட தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம தலையிடுறது, இல்லைன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது. அதான் கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா வராகியானவர் உன்னை எந்த அளவுக்கு தூக்கி விட்டாலும் அந்த அளவுக்கு உன்னை அழிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அதனால வராகிய கும்பிட்றவங்க முதல்ல நீங்க சரியா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அடுத்தவனுக்கு கேடு நினைக்கணும், இல்லை நம்ம கெடுத்தவனை பழி உன்னை கெடுத்தவங்களுக்கு அவளுக்கு உண்டான தண்டனையை வராகி கொடுக்க ஆரம்பிச்சோம். நீ தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுமோ, இல்லை அவங்களுக்கு சொத்தை பறிக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு செய்வினை வைக்கணும், இல்லை பழி தைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உன்னோட வாழ்க்கை அதால படத்துல எந்த தெய்வம் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வராயை கும்பிட்றவங்க இதை மட்டும் நினைச்சுங்க. அப்படி இல்லையா, வராயை கும்பிட்றது வந்து வெளியே வந்தவங்க, இல்லைன்னா உங்களை எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. வராயை அழிச்சா அவங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது. பொதுவா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வராகி அம்மா வழிபாடு செய்யறதுக்கு ஏதாவது சிறப்பான நாட்கள் இருக்கு? இல்லை, பொதுவா நம்ம எல்லாரும் வந்து இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நாள் இப்போ வராகி கும்பிடணும்னா பஞ்சமியில கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ அமாவாசையில கும்பிடுங்க, பௌர்ணமியில கும்பிடுங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும். நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா நீங்க அதாவது அமாவாசை அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணும்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான பயனை கொடுக்கும். இது நம்ம அந்த பஞ்சமியில எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும், அந்த விசேஷமான நாள் இருக்கும். நீங்க வராகி கும்பிட்றவனுக்கு ஒவ்வொரு நாளும் பஞ்சமி தான். நீங்க அந்த பஞ்சமி தேதியில போய் நான் விளக்கேற்றி, அதை தேய்பிறை தேதி வளர்பிறை தேதின்னு இருக்கு, இந்த தேதியில போய் நான் வராகி நான் கும்பிட்டேன்னா எனக்கான பலன் நல்லா இருக்கும், என்னை காத்து நிற்பேன் அப்படிலாம் கிடையாது. வராகி கும்பிட்றவனுக்கு
அந்த ஒவ்வொரு நாளுமே அது பஞ்சமி திதி. நீ என்ன நாளாக நினச்சாலும் சரி அந்த அந்த காமியாத்தான் அந்த திதியாத்தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா உனக்கு அந்த நாள் உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு இடர்பாடோ இல்லை உனக்கு ஒரு கெடுதலோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வராகியை நினச்சி நம்ம அதை என்னைக்கு விளக்கேற்றி நம்ம சாமி கூட ஆரம்பிச்சோம் அன்றைக்கி தான் பஞ்சமி. நீங்கள் அதுக்காண்டி நான் பஞ்சமி நம்ம தான் என்னால் சாமி இப்போ ஒவ்வொருத்தர் சில நாள் வந்து அவங்க பஞ்சமி அன்றைக்கி சாமி கும்பிட முடியாமல் இருக்கும், ஒரு சூழ்நிலை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம். இதனால் வந்து எனக்கு அந்த பஞ்சமி தவறி போச்சு அதனால் நான் அடுத்து எந்த கிழமையில கும்பிட்றேன் அப்படிலாம் கிடையாது. தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வராகியானவளை நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான எல்லா நாளுமே பஞ்சமி தான். ஆக்சுவலாக வராகி அம்மாவோட வழிபாடு செய்யும்போது இந்த மாதிரி மாதுளை, தேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப அவங்க குளிர்ச்சி ஆவாங்கன்றாங்களே, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இதுவும் அதாவது இப்போ இந்த மாதிரியான கேள்வி கேட்குறீங்க, இதுக்கு உண்டான நான் பதில சொல்கிறேன். சிலர் வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே எதிரான முரண்பாடான கருத்து சொல்லுங்க. அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, மாதுளை வைக்க சொல்கிறாங்க, கிழங்கு வைக்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கோலை தண்ணி வச்சா போதும் அப்படிங்கிறீங்களே, முரண்பாடாக சொல்கிறீங்களே அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு. இப்போ என்னோட டிபேட்டிஸ் நேற்று வந்து ஸ்ரீலங்கா அந்த அம்மா இங்கே வந்து சென்னையில் வந்து இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நான் வராகியை கும்பிட்டுட்டு இருக்கேன், பிரம்மாண்டமாக என்னால் கும்பிட முடியல, பெருசாக என்னால் கும்பிட முடியல. என்ன பெருசாக கும்பிட முடியல அப்படின்னு இல்லை, நான் பெரிய லெவலில் பூ வாங்கிட்டு வந்து பழங்கள் வச்சு என்னால் தேன் வச்சு இதெல்லாம் நான் கும்பிட முடியல, பழங்கள்லாம் பறிச்சு இல்லை அதுக்கு உண்டான படையெல்லாம் போட்டு என்னால் கும்பிட முடியலன்னு நான் சொன்னேன். நீ அதாவது நீ பழங்களுக்கும் வச்சாலும் சரி, தேன் வச்சாலும் சரி, பால் வச்சாலும் சரி, நீ எதை வச்சாலும் சரி, இவ்வளோ வச்சு தான் நீ சாமியை கும்பிடணும், சாமி உனக்கு அருள் புரியணுங்கிறது ஒரு அவசியமே கிடையாது. அதான் உள்ளன்போட ஒரு கிளாஸ் குவளை நீங்கள் நீரை வச்சின்னா, பச்சை தண்ணியை நீ வச்சினாவே அது போதும். நம்ம வந்து இப்போ மாதுளை வைக்கணும், எந்த தெய்வமாவது வந்து என்னோட மாதுளையை கொடு, எனக்கு கிழங்க கொடு, இல்லை எனக்கு இந்த பச்சை பட்டு கொடுத்து, எனக்கு கருப்பு பட்டு கொடுத்து, எனக்கு அது வேணும், எனக்கு கிரீடம் வேணும், எந்த தெய்வமாக கேட்டது கிடையவே கிடையாது. தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு என்ன செய்யணுங்கிறது. அதனால நீங்க அவ்வளோ இதெல்லாம் நம்மளோட நம்ம இப்போ பரிகாரமும் சரி படையலும் சரி நம்மளோட திருப்திக்காக பண்ணிக்கிறது. நான் எந்த தெய்வம் வந்து எனக்கு இது கொடு, ஆடு பலி கொடு, சேவல் பலி கொடு, இல்லை எனக்கு படையல் இவ்வளோ தூரம் போடு, இதெல்லாம் எந்த தெய்வம் கேட்டதே கிடையாது. உன்னோட இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு போய் இப்போ சாமி முதல்லாம் அந்த வழக்கமே இப்போ மாறிடுச்சு. போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சோம், அப்புறம் அது இல்லாமல் அந்த பச்சரிசி பொங்கல் வச்சு படையல் போடுவாங்க. ஆனால் நம்ம அந்த இலையில தலைவாழை இலையில போட்டு வெத்தலை பாக்கு அவள் பொறிக்கேடு எல்லாம் இதில் வச்சு அவங்க அந்த வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி போய் இப்படி தான் சாமி. இந்த முறையில் நீங்கள் சாமி கும்பிடுங்க. நான் எனக்கு மாதுளை வைக்கணும், எனக்கு வேர்க்கணும். இன்னும் ஒரு சிலர் வீட்டிலலாம் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி அந்த வராகியோட அனுகிரகத்தை பெற்றோம். இதுக்கு மாற்று மதத்தினர் அதான் எனக்கு அதை வச்சாதான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இது வச்சாதான் புண்ணியம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உன்னால என்ன முடியுதோ, அது ஒரு கொலை தண்ணியாக இருந்தாலும் சரி, என்ன ஏதோ அதை அவகிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் கூட வாங்கி வைங்க, இல்லை ஒரு முடிஞ்ச ஒரு தேன் பாட்டில் வாங்கி, இது போதும். இது அதுக்கு மேலே நீங்கள் பிரியப்பட்டீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்கி வைங்க. எனக்கு இதெல்லாம் வச்சாதான், மாதுளை வச்சாதான், இல்லை கிழங்கு வச்சாதான் வராகியோட அனுகிரகம் கிடைக்கும். இது வந்து ஒரு மூடத்தனமான வாதம், அது தேவையே கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம், ஒரு கோலை நீர் மட்டும் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஒரு பெரிய நீங்கள் நெய்வேத்தியமே கிடையாது. உன் மேலே அன்பு கொண்டா கண்டிப்பாக அந்த அதாவது நம்மளோட வேண்டுதலோ நம்மளோட பக்தி சரியாக இருந்தாக்க நீங்கள் வச்ச கோலை தண்ணியை டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, அது குறைய ஆரம்பிக்கும். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.